சித்தர் கதை. ஒரு காலத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு ஒரே ஆசை, கடவுளை காணணும். அவன் தினமும் கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றி கும்பிட்டு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணினான். ஆனா கடவுள் காட்சி தரல. சித்தரை சந்தித்த நாள். ஒரு நாள் காட்டில் ஒரு சித்தரை பார்த்தான். அவன் கேட்டான், ஐயா, நான் இவ்வளவு பக்தி பண்ணுறேன், கடவுள் ஏன் தெரியல? சித்தர் சிரிச்சு கேட்டார், நீ யாருக்காக கும்பிடுறே? அவன், எனக்காக, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும். சித்தர் சொன்னார், அதான் பிரச்சனை. ரகசியம் சொல்லும் சித்தர். சித்தர் மெதுவா சொன்னார், நீ கடவுளை வேண்டுறே, ஆனா உன்னையே பிடிச்சுக்கிட்டு இருக்கே. நான், எனக்கு, என் வாழ்க்கை, இது இருக்கும் வரை கடவுள் தெரியாது. புதிய வழி. சித்தர் அவனுக்கு ஒரு பயிற்சி சொன்னார். தினமும் கும்பிடு, ஆனா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, எல்லாம் நீதான். உன் ஆசை, பயம், கவலை எல்லாம் விட்டுடு. மாற்றம். நாள்கள் போனது. முன்னாடி அவன் கேட்டு கொண்டிருந்தான். இப்போ ஒப்படைத்தான். முன்னாடி கடவுள் கொடு, இப்போ கடவுள் நீயே செய். ஒரு நாள் அவன் அமைதியா உட்கார்ந்திருந்தான். திடீர்னு மனசு முழுக்க அமைதி. நான் என்ற எண்ணமே இல்ல. அந்த நேரம் அவனுக்கு புரிந்தது, நான் தேடிய கடவுள் நானேதான். சித்தர் இறுதி சொல். சித்தர் வந்தார், சிரிச்சு சொன்னார், பக்தி நல்லது, ஆனா அது முடிவில் என்ன ஆகணும் தெரியுமா? நான் இல்லாத நிலை. கதை சொல்லும் உண்மை. பக்தி ஆரம்பம், நான் உன் அடியேன். ஞானம் முடிவு, நான் தான் அது. சித்தர் ரகசியம் ஒரே வரி. பிடித்ததை விட்டால் பிடிக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும்.